நேயர்களே, நம்ம பார்க்க போகிறது 69வது தேசிய விருது. எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க இந்த தேசிய விருதை பற்றி, இதில் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், நிறைய சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடைபெற்று வர இந்த நிலையில் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மேட்ருக்கு போயிடலாம். மூணாக பிரிச்சுக்கலாம் இந்த விஷயத்தை நான் நினைக்கிறேன். என்னென்னா, முதல் எந்தெந்த படங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எதனால் கொடுத்துருக்காங்க, எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, உண்மையாலுமே இதை கொடுத்துருக்கலாமா. மூணாவது, இதை தவிர்த்து உண்மையாகவே உள்ளே போன நல்ல படங்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டது, அதுக்கு காரணம் என்ன. இப்படி நம்ம இந்த 3 லேயரில் தான் இந்த கேட்டகரியில் இதை நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன படங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ராக்கெட்ரின்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில் தான் கொடுத்துருக்காங்க. இது மாதவன், அவர் பேர் நம்பி நாராயணன், அவரோட கதை தழுவலில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்பி நாராயணன் அப்துல் கலாம் மாதிரி கூடயே ஒர்க் பண்ண ஒரு பெரிய ஆள். அவரை தேவையில்லாமல் யாரோ ஒரு டெரரிஸ்ட்டாக ஒரு ஃபோன் நம்பர் எழுதுனதுனால உண்மையாகவே அவரை கைது செய்து தேசிய குற்றத்தில் அடிப்படையில் அவரை போட்டு ஒரு வழி பண்ணி கடைசியில் அவர் கேஸ் போட்டு அவர் மேலே தப்பு இல்லை நிரூபிக்கப்பட்டு கேரளா கவர்மெண்ட் 1 கோடி ரூபா அவருக்கு நஷ்டஈடு கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த கதையை எடுத்து இவர் பண்ணியிருக்காரு மாதவன். இதுக்கு கொடுக்கலாமா அவார்டுனா, கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவார்டாக அந்தளவுக்கு பரபரப்பான ஒரு விஷயமா இல்லை. ஆனால் இது ஏன் கொடுத்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பார்க்கணும். பிரான்ஸில் ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மாதவனும் நம்ம பிரதமர் ஐயாவும் ஒன்றா சந்திக்கிறாங்க. ஒருவேளை மாதவனை அந்த இடத்துல கேட்டிருக்கலாம், எப்படி இருக்கலாம், எப்படி இல்லைங்க ஐயா, நான் இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருக்கேன், ஓகே உனக்கு ஒரு பார்சல் ரெடியாக வச்சுருக்கேன், இந்த வருஷம் வரும், அதுதான் இந்த தேசிய விருதாக வந்திருக்குன்னு பல பேர் சர்ச்சைக்குரிய பேசுகிறாங்க. கண்டிப்பாக அதுவும் இருக்கலாம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் படத்தை பாருங்கள். அந்த படத்தில் ஏற்கனவே தேசிய ஆஸ்கர் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. ட்ரிபிள் ஆர் படம் 6 அவார்டுகளை அச்சீவ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் கீரவாணி ஓகே, அவர் நல்ல மியூசிக் டைரக்டர், நல்லா இங்கேருந்து தமிழ்லேருந்து போனவர், நல்லா கலக்கிறாரு, அவர் ஆஸ்கர் வாங்கினவர், எல்லாமே ஓகே. கீரவாணி பையனுக்கு கொடுத்தது, அதுக்கு வேறு படத்துக்கு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சர்ச்சைக்குரிய பேச்சாக தான் இருந்தது. கண்டிப்பாக அதுக்கு அத்தனை அவார்டு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது கீரவாணி வாங்கினாரு ரைட்டு, அவர் பையனுக்கெலாம் கொடுக்கணுன்றது தப்பான விஷயமாக தான் தோணுது. சரி, இங்கே ஒரு அவார்டு அப்படியே விட்டுருங்களேன். அதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸில் நீங்கள் பாருங்கள், முழுக்க ஒரு இங்கே இருக்கிற ஒரு இந்துத்துவால பெரிய இதில் இருக்கிற, அதாவது வகுப்பில் சேர்ந்தவங்க காஷ்மீரில் நம்ம சிறுபான்மை மக்கள், அதாவது முஸ்லீம்கள்லாம் அவங்கள வாட்டி வதைக்கிறாங்க, ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. இதே பாயிண்ட் ஆஃப் வியூலே இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த படம் ஃபுல்லாகவே இருக்கிற காரணத்தினாலேயே இவங்க பாதிக்கப்பட்டாங்க, காஷ்மீர்ன்றது நம்மளோடது. இன்றைக்கி வரைபடத்தில் வந்துட்டாலும் ஒரு இன்றைக்கி இருக்கிற நம்ம சிறுபான்மையினர், அதாவது நம்ம முஸ்லீம் சகோதரர்களை கொஞ்சம் முகம் சுழிக்கிற வைக்கிற மாதிரி அது தேசிய படமாக்கல்ல நீங்கள் கொடுக்குறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒருத்தனை உயர்ந்தவனும் இன்னொருத்தனை தாழ்ந்தவனும் சொல்கிறது நம்ம இந்தியாவுக்கு எந்த விதத்திலும் அது பொருத்தமாகாது. எல்லாருமே சரிநிலை சமானம்ன்றது தான் நம்மளுக்கு பொருத்தமாகும். அது தப்பாக அது கொடுத்து பல சர்ச்சைகள், வெளிநாட்டிலேருந்து வந்த பெரிய ரிவ்யூவர் கூட அதை சொல்லி பெரிய சர்ச்சையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த படத்துக்கு கொடுத்தது கூட விடுங்க. எப்படி கீரவாணி பையனுக்கு கொடுத்தாங்களோ, அந்த படம் டேரக்டரோட பொண்டாட்டி இந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 4-5 சீன் தான் வருவாங்க. அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு. என்ன நியாயம்னு புரியல. அந்த இடத்துல ஓப்பனாக சொல்கிறேன், இந்துத்துவா வளர்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ட்ரிபிள் ஆர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அனுமாரோட இதில் நம்ம என்டிஆர், ஜூனியர் என்டிஆர் பண்ணியிருப்பார். ராமரோட போஸ்டிங்கில் நம்ம ராம் சரண் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படத்துலேயும் ஜெய் ஸ்ரீ ராம்ன்ற மியூசிக்லாம் வரும். ஸோ அதுவும் ஒரு இந்துத்துவ தழுவலியே வரா மாதிரி தோணுதுங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் கொடுத்துட்ருக்கப்போ